கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா, கடந்த ஜனவரி மாதத்தில் எனக்கு ஒரு வேலை போயிடுச்சு. ஒரு யூஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனைனால ஒரு பாதி பேர்த்த வேலையை விட்டு எடுத்தாங்க. என்னையும் திடீர்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் ஒரு கடவுளோட ஒரு நம்பிக்கை, கர்த்தரை நம்புவர்கள் கடவுள் கைவிட மாட்டார் அப்படி சொல்லிட்டு மிகுந்த பாரத்தோடு ஜெபத்தோடு நிறைய இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். எல்லாமே கிளியர் ஆயிரும். கடைசியில் ஆஃபர் லெட்டர் மட்டும் வராது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, இல்லை மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் கடந்த முறை தான் முதல் தடவை வந்தேன். நான் இந்த மீட்டிங்காக என்னோடய வேலை வேணும் அப்படின்ற ஒரு ஜெப தேவைக்காக வந்தேன். நல்லா ஜெபிச்சுட்டு போனேன். அடுத்த நாளே ஒரு கால் வந்தது. இன்டர்வியூ ப்ராசஸ் போச்சு, ஆஃபர் லெட்டர் கிடச்சி ஜாயின் பண்ண கடவுள் கிருபை தந்தார். இப்போ ஒரு டீமை எனக்கு கொடுத்து அந்த டீமை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு 2021 மார்ச் மாதம் தான் நம்ம ஐயாவுடைய ப்ரேயர் மீட்டிங் தெரிஞ்சு நான் வந்தேன். நான் இந்த இடத்துல உட்காந்து பல மாதங்கள் அழுதுருக்கேன். குறைஞ்சது ஒரு 7 வருஷமாக எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எந்த அலைன்ஸும் செட் ஆகலை. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடையாக இருந்துகிட்ருக்கோம். ஏசப்பட்ட நான் கண்ணீரோடு இங்கே வந்து ஜெபிச்சப்ப ஐயா எனக்கு சொன்னாங்க, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு. அந்த வார்த்தையை வச்சு பிடிச்சி ஜெபிச்சுட்டு இருந்தேன். என் தேவன் நல்ல அன்பான மனவளனை என் தேவன் ஆசீர்வச்சு கொடுத்தாங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட வந்து நான் ஜெபிச்சப்ப தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும்னு ஐயா எங்களை ப்ளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதே மாதிரி பல தடைகள், அந்த தடையெல்லாம் அதை கேட்டோம், அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஓலை வாசிப்பாங்கள்ல, அப்போ வந்து முதல் ஓலை வாசிக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அடுத்த வாரம் அடுத்த ஓலை வாசிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பல தடைகள், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ ஐயாவுடைய யூடியூப்பில் ஐயா பேசக்கூடிய அந்த மெசேஜ்லாம் கேட்டுட்ருப்போம் ஒவ்வொரு முறையும். அப்போ ஐயா சொன்னாங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு. அதே போல் என் தேவன் எங்கள் திருமணத்தை அநேகர் ஆச்சரியப்படும்படி ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சாங்க. கர்த்தர் கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியினராய் இருந்தபடியினாலே ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் மேலே இறங்கும். அதான் இந்த வசனம். உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, ஆண்டவருடைய அற்புதத்தை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய நேரடி பார்வையில நீங்க வந்துட்டீங்க. எனவே கண்டிப்பா அவருடைய பார்வையில பட்டவங்களுக்கு இப்பவே ஆண்டவர் உங்க இருதயத்தை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதல்லவா, என் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது, என்னுடைய இமைகள் உங்களை சோதிச்சு அறிகுது. உங்க மனசுல இவளுக்கு என்ன போராட்டம், ஏன் துக்கமுகமா இருக்கிறா, ஏன் அவனுடைய பார்வை சரியில்லை, எதனால துக்கத்தோட வந்திருக்கா, அவருடைய குரலை தழும்பி போச்ச. சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கால் எடுக்கும் பொழுது, அவங்க கால் எடுத்து அந்த ஹலோன்ற சத்தம் கேட்கும் பொழுதே அவங்க குரலை வச்சு அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் என்பதை நாம் கரெக்டாக கண்டு கொள்ளுகிறோம். உலக பிரகாரமான மனுஷனே
பார்க்காம குரலை வச்சு ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவங்க சிக்கி இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது உண்மைன்னா, அகில உலகத்தை தன் வார்த்தையாலே உண்டு பண்ணி தொங்க விட்டு அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது உங்க பிரச்சனை எப்படி தெரியாமல் போகும்? அது ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு கொள்ளை நோய் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், அது மறைந்து இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். சிலர் சொல்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, அது வரைக்கும் நல்லா நடந்து திரிவாங்க, திடீர்னு ஒரு நாள் ஏதோ வயிற்று வலி ஏதோ ஒரு பிரச்சனை வரும். டாக்டர்கிட்ட போய் பார்த்தாச்சுன்னா உனக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ்னுவாங்க. 1st 2nd 3rd ஸ்டேஜ் போய் 4th ஸ்டேஜ்னுவாங்க. அப்படின்னா 3 ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் அது மறைஞ்சிருக்கு, இவங்களுக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே செக் பண்ணியிருப்பாங்க. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, யூ ஆர் டூ லேட், நீங்க இப்ப 4வது ஸ்டேஜில் வந்திருக்கிறீங்க, உங்களை காப்பாத்துறது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனா ஆண்டவரிடத்துல 4th ஸ்டேஜ் இல்லை, டெட் ஸ்டேஜில் நீ போனாலும் ஆண்டவரால் உங்களை காப்பாற்ற முடியும். அவர் எத்தனாவது ஸ்டேஜ்ன்றது அவருக்கு முக்கியம் இல்லை. அதாவது இப்பதான் முளைச்சாலும் சரி, முளைச்சி சாகடிக்கிற நிலைமையில இருந்தாலும் சரி, செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளைக்கு பிறகு அந்த சரீரத்துக்கு உயிர் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே லேசான காரியம். எனவே அந்த தெய்வத்தை கர்த்தராய் கொண்டிருக்கிற இந்த ஜனம் பாக்கியம் பெற்றது. ஹல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையில பாருங்க, அவளுடைய வாலிபம் முழுவதையும் சக்கையாக புளிஞ்சி வேலை வாங்கினவ இந்த சாரா. அவளுடைய கற்பை சூறையாடினவன், சந்தோஷத்தை அனுபவித்தவன் ஆபிரகாம். இப்போ ஒரு ஸ்டேஜில் வரும்போது தனக்குன்னு ஒரு பிள்ளை கிடைச்ச உடனே, நல்ல கவனிங்க, 2 முறை அவள் வனாந்தரத்தில் போனால் 2 முறையும் ஆண்டவருடைய கண்கள் அவரை பார்த்து ஆண்டவர் தான் அவளை ஆறுதல் படுத்தினான். முதல் முறை அவள் வனாந்தரத்துக்கு போகும்பொழுது இந்த சாராளுடைய கொடுமை தாங்க முடியலை, அவளுடைய எஜமாட்டியுடைய கொடுமை தாங்க முடியலை. தாங்க முடியாமல் வனாந்தரத்தில் எங்கேயாவது போய் செத்து ஒளிஞ்சா கூட பரவாயில்ல, இவளிடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் போகும்பொழுது நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். உள்ள ஒரு குழந்தை இருக்க, இதனுடைய நிலைமை என்ன ஆகும் அதெல்லாம் யோசிக்கலை. இந்த கொடுமைக்கு எங்கேயாவது போய் ஏதோ செத்தா கூட பரவாயில்லைன்னு மனசு உடைஞ்சு போய் அவள் புறப்பட்டு வீட்டிலிருந்து வனாந்தரத்துக்கு போகிறாள். முழு கர்ப்பவதியாக இருக்கிறாள். அப்பொழுது ஆபிரகாம் அவளை தேடி போகவில்லை. சாராள் ஏதோ கோபத்தில் பண்ணிட்டான், சத்தம் போட்டான், அவள் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போகல. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ வனாந்தரத்துல போய் எங்க போறேன்னு தெரியாம நிற்கும் பொழுது ஆண்டவர் அவளை சந்தித்து ஆகாரே ஆகாரே என்று கூப்பிட்டு, உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாம் வந்தானா, என்னம்மா கோச்சிக்காதவா, ஏதோ கோபத்துல என் மனைவி பேசியிருப்பார், நீ வாமான்னு கூப்பிட்டானா? இல்லை. சாராள் வந்தாளா? இல்லை. ஆனா ஆண்டவர் அங்க வந்தார். அதுதான் நம்முடைய நல்ல ஆண்டவர். ஆகாரே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப அவர் தன்னுடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த நிலைமையில எங்கேயும் போய் இன்னும் கஷ்டப்படாத, எதுவும் யோசிக்காம நான் சொல்றேன், நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி வீட்டுக்கு போ, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளும் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அழியாதபடி பாதுகாத்து சேஃபா மறுபடி இங்க கொண்டு வந்து சேர்த்து அவளுடைய வாழ்க்கையை மறுபடி கண்டினியூ பண்ண வைத்தவர் ஆண்டவர். அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை கண்டவரை நானும் இங்கே கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எல்ரோயி என்று பெயரிடுகிறாள். ஹல்லேலூயா. அப்படின்னா யார் என்னை கண்டுக்க வராத இந்த வனாந்தரத்திலே என் ஆண்டவர் என்னை கண்டார் என்று சொல்லி எல்ரோயி என்று ஆண்டவருக்கு பெயர் கொடுத்தார். நமக்கு பெற்றோர்கள் பெயர் கொடுக்கிறாங்க, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு பெயர் வேணாலும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவள் ஆண்டவருக்கு ஒரு பெயர் சூட்டினாள். என்ன தெரியுமா? எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய கண்கள் அந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது வனாந்தரத்துல ஒரு கர்ப்பிணி கிடந்து கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பினார். வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஈசாக். எப்பவுமே ஊர்ல எல்லாம் நல்லா கவனிச்சிங்க, உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அன்னைக்கு நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஃபங்க்ஷன் குஷியில ஜெபத்தை விட்டுறாதீங்க.
ஏன்னா நிறைய குடும்பத்தில் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் வெடியெல்லாம் வெடிக்கும். என்ன வெடி? பட்டாசு வெடி இல்லை, ஃபேமிலியில் அணுக்குண்டு வெடியெல்லாம் அன்னைக்கு தான் வெடிக்கும். யார் ரூபத்தில் வெடிக்கும்னு சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் வெடிக்கும். அப்படி தான் இந்த ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு பால் குடி மறக்க பண்ணின நாளிலே அப்படின்னாச்சுன்னா, பால் குடி மறக்க பண்ணி ஆகாரம் கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் நாளில் அங்கே ஒரு பூகம்பம் வெடிச்சிருச்சு. அந்த வெடித்த வெடிப்பு என்ன ஆச்சுன்னா, ஆகாருடைய பிள்ளை, அவனுக்கு அப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம், குழந்தை எல்லாம் கிடையாது. அந்த வயசை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மினிமம் 15 வயசு அவனுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட வாலிப வயசில் அவனை அழைத்துட்டு வனாந்தரத்துக்கு கொஞ்சம் தண்ணியும் ஒரு அடையும் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டு போயிடுறா, வீட்டை விட்டு போறா. எப்போ? ஃபங்க்ஷன் டே. எல்லாரும் குஷியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பால்குடி மறக்க பண்ணுகிற விருந்து நடந்த போது என்று வேதம் சொல்லுங்க. அப்படின்னா விருந்து நடந்துட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் நடக்குது. இவன் இந்த இடத்தை விட்டு ஓடக்கூடிய அளவில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடந்து விட்டாங்க. அவ சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள முடியாதபடி யார் என்ன பேசினாங்கன்னு வேதத்தில் எழுதல. ஆனால் ஏதோ ஒன்று அவளுடைய இருதயத்தை துக்கப்படுத்தின உடனடியாக அவள் அங்கேருந்து கடந்து போகிறாள். அதே போல் வனாந்தரத்தில் போய் கொண்டு போன அப்பமும் தண்ணியும் காலி ஆயிடுச்சு. அப்போ கூட போய் 2 நாள் ஆச்சே. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு, பிஸி எல்லாம் முடிச்சு இவளை தேடி ஆபிரகாமோ சாராளோ போகலை. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் அவளை தேடி அந்த வனாந்தரத்தில் வந்தார். அந்த பிள்ளை தண்ணி இல்லாமல் கண்ணு முன்னால், அந்த ஒரு தாய்க்கு முன்னால் அந்த பிள்ளை சாக கிடக்குதுங்க. ஒரு சோறு தண்ணி இல்லை, சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல, குடிக்க தண்ணி இல்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு வாலிப பிள்ளை, 15 வயசு பிள்ளை அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. இந்த தாய் அதை தன்னால் பார்க்கக்கூடிய அந்த சக்தி அவளுக்கு இல்லை. பிள்ளை துடிச்சு சாகிறத காண முடியாதபடிக்கு அம்பைகிற தூரத்தில் போய், அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் தூரத்தில் போய் உட்கார்ந்து அவள் ஒரு பக்கம் அழுறா. ஆண்டவரே, என் பிள்ளையை வச்சு என்னெல்லாம் கனவு கண்டேன், ஆனால் என் பிள்ளையுடைய வாழ்க்கை அழிய போகிறதே, சாக போகிறானே, தண்ணி இல்லாமல் சாக போகிறானே, வேற வியாதி வந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஆகாரம் கூட கொடுக்க முடியவில்லையே என்று வனாந்தரத்தில் ஒரு பக்கத்தில் தாய் அழுகிறாள், மறுபக்கத்தில் அந்த பிள்ளை அழுகிறாள். அந்த அழுகையை கேட்டு யாருமே அங்கே வரல. என் ஆண்டவர் இறங்கி வந்தார். மறுபடியும் கேட்கிறார், ஆகாரு உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டார். இப்போ ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார், இதுக்கு மேலே அங்கே போனால் இவளுக்கு செட் ஆகாது. அதனால ஆண்டவர் அவளிடத்துல என்ன சொல்றாரு, உன் பிள்ளை இருக்கிற இடத்துல உன் பிள்ளைக்காக ஒரு நீரூட்டு நான் இப்போ திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஆகாருடைய கண்களை திறந்த பொழுது, அவளுக்கு ஏற்கனவே கண்ணு திறந்து தான் இருக்கு, இப்பொழுது அவருடைய விசுவாச கண்களை ஆண்டவர் திறக்கிறார். திறந்த உடனடியாக அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல அது வரைக்கும் இல்லாத ஒரு நீரூற்றை ஆண்டவர் அவங்க கண்களில் காமிச்சு இந்த தண்ணியை பிடிச்சி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்துட்டு அவருடைய கையை பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அதன் பிறகு ஆண்டவர் சாராளுக்கும் ஆகாருக்கும் சம்பந்தமே இல்லாதபடிக்கு அவளுக்கு அழகான ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க. அவனிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அரபு தேசம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அது கத்தார் தேசமா இருக்கலாம், துபாயா இருக்கலாம், சவுதியா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், எல்லா அரபு தேசங்களிலும் இன்றைக்கும் மன்னர் ஆட்சி நடக்கிறது, பிரபுக்கள் ஆட்சி நடக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். இன்னும் அங்கெல்லாம் அந்த நம்ம நாடு மாதிரி உள்ள சோசியலிச நாடெல்லாம் மாறல. இன்றைக்கும் பிரபுக்கள் தான் ஆளுகை செய்கிறார்கள். அதுவும் பிரபுக்கள்னு பாருங்க, சாதாரண பிரபுக்கள் அல்ல. இன்னைக்கு அந்த குட்டி நாடாகிய துபாய் என்ன டெவலப்மெண்ட், என்ன வளர்ச்சி யோசித்து பாருங்க. சவுதி என்ன வளர்ந்து கொண்டிருக்கிறது, மஸ்கட் தேசம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கல்ஃப் கண்ட்ரிஸை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்குள்ள தோண்டினா தண்ணி கூட வருமானு சந்தேகம், புசு புசுன்னு காத்து தான் வருது. கிணறு தோண்டினா, போர் தோண்டினா முன்னாடி எல்லாம் 10 அடி 20 அடியில தண்ணி கிடைக்கும். இப்போ 1000 அடி உள்ள இறக்குனா கூட அங்கேருந்து காத்து தான் வருது, கிடைக்கல. ஆனால் அவங்க ஊரில் 10 அடி 50 அடி இறக்குறதுக்குள்ளால பெட்ரோல் கிணறுகள் உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. பெட்ரோல் சந்தையே உலகத்துக்கே சப்ளை பண்ற அளவுக்கு அவங்க கையில கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் அன்றைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தால், ஆகாரு இவங்க எல்லாம் உன்னை கண்டுக்கலன்னு கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உன் பிள்ளைக்கு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உங்களை ஒதுக்கி வச்சாலும் என் ஆண்டவர் சொல்ற, மகனே நான் உனக்கு இருக்கிறேன், மகளே நான் உனக்கு இருக்கிறேன், உன்னை திக்கற்றவளா ஒரு நாளும் விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஒருவேளை நீங்கள் இங்க இருந்துட்டு ஏதோ ஒரு ஊர்ல படிக்க போன பிள்ளை, வேலைக்கு போன பிள்ளை இன்னைக்கு அங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அழுகையை கர்த்தர் இன்றைக்கு ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். நேற்றைக்கு வரைக்கும் எனக்கு அக்கா அம்மா அடிக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, நான் ஒழிச்சிருக்கேன், எப்போ போலீஸ் பிடிச்சாலும் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாதுமா, எப்போ தூக்கி அனுப்புவாங்கன்னு தெரியல, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு அழுதுட்டு இருந்த பிள்ளைகிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வராமா, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு அக்கா அம்மா அடிச்சாச்சு, எனக்கு நல்ல சாப்பாட்டுக்கு நீ நல்ல ஆண்டவர் வழி திறந்துட்டாருன்னு இன்னைக்கு உங்க பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரும். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு நீரூற்றுகளை திறந்து விடுகிற ஆண்டவர். நேற்றைக்கு வரைக்கும் நீரூற்று இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, சோறு தண்ணி இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறபடியினாலே இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டு உன் பிள்ளைகளுக்கு அங்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பான். ஒருவேளை உங்க புருஷன் போன இடத்துல, வேலைக்கு போன இடத்துல 5 மாசம் 6 மாசம் சம்பளம் கொடுக்கல, இங்க வட்டி ஏறிட்டே இருக்கு. சிலர் ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, அந்த பிள்ளையை அனுப்புறதுக்கு, புருஷனை வேலைக்கு அனுப்புறதுக்கு நான் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன், அந்த கடன் கூட என்ன தீரலையா, வட்டி ஏறிட்டே இருக்குது, அந்த வட்டி கட்ட முடியாம நான் அவமானத்தோட இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உங்க மேல ஆண்டவருடைய பார்வையை செலுத்தி இருக்கிறபடியினாலே அவருடைய இமைகள் இப்பொழுது உங்கள் இருதயத்தை சோதித்து அறிந்து உனக்கு என்ன பிரச்சனை, எதனால நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கடல் கடந்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் உள்ளவங்களுக்கானாலும் சரி, பலனே இல்லாதவங்களுக்கானாலும் சரி, உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்துல ஒருவேளை யாரோ ஒருவர் காணாம போயிருக்கலாம், யாரோ ஒருவர் எங்க இருக்காருன்னு தெரியாம போயிருக்கலாம், கோவிச்சிட்டு போயிருக்கலாம், சண்டை போட்டு போயிருக்கலாம், அது புருஷனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல உதவி கேளுங்கள். ஆசா ஆண்டவரிடத்துல உதவி கேட்காதபடினாலதான் இனி உனக்கு லைஃப்ல யுத்தங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லைஃப்ல யுத்தங்கள் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நிறைய யுத்தங்களை கண்டு சோர்ந்து போய் அடி வாங்கி மிதி வாங்கி ஒவ்வொரு நாளும் அழுது கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னொரு யுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவரை சார்ந்த ஆண்டவரிடத்துல உத்தம இருதயத்தோடு நடக்க பழகிக்கொள். ஆண்டவருடைய வல்லமை உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்கள் மேல ஆண்டவர் ஊற்றுவாராம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய இருதயத்துல உன்னுடைய அழுகைக்கு பின்னணி என்ன, எதை நினைச்சு அழுதுகிட்டு வந்திருக்கிற, ஆண்டவர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டிராய். உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, உன் புருஷன் இருக்கிற இடத்துல உன் கண்ணீரை கண்டு, உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேளைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரக்கும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே
என்று நிற்கிற பிள்ளைகள் ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. உடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாக நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளில் இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் மே கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.